அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ வந்து 2 பொரியல் பற்றி காமிக்க போகிறேன். ஒன்று சிக்கன் போட்டு பட்டாணி செய்கிறேன், இன்னொன்று வெண்டைக்காய் பொரியல். ரெண்டுமே காமிக்கிறேன் பாருங்கள். சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன், நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன், பல்லாரி வெங்காயம் ஊற்றி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். பட்டாணியில் சிக்கன் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தக்காளி அரை தக்காளி போட்டிருக்கேன், ரொம்ப வேணாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை மேசக்கட்டி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சிக்கன் போன்லெஸ் சிக்கன் பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். சிக்கன் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவுக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன், கரம் மசாலா தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன், மல்லித்தூள் அரை மேசக்கரண்டி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். பச்சை மிளகா 1 உடச்சி போடுறேன். நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். பட்டாணி பாருங்கள், தோல் உள்ள பட்டாணி தான், சீசன் இது. நல்லா பச்சை ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கிது. அதை வாங்கி தோல் எடுத்து நான் உரித்து வச்சுருக்கிறேன், கழுவி போட்டு வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி சீசனாக இருக்குதுங்க, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சீசன் இருக்குது. நான் வாங்கி அடிக்கடி நம்ம சாப்பிட்டுக்குவோம். இந்த பட்டாணி வேகிறதுக்கு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். இப்போ 2 நிமிஷம் இருந்தால் போதும், மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுவோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலை தூவிட்டு ஆஃப் பண்ணிடுவோம் அடுப்பை. அவ்வளோதான், சிக்கனும் பட்டாணியும் சேர்த்தது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் இந்த மாதிரி செய்யலாம், சூப்பராக இருக்கும். இப்போ வெண்டைக்காய் செய்கிறத காமிக்கிறேன். சட்டியில் ஆயில் ஊற்றிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். பல்லாரி வெங்காயம் 1, தக்காளி 1 வச்சுருக்கேன், வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். நல்லா வதங்கட்டும், தக்காளி வெங்காயமாக வதங்கட்டும். வெண்டைக்காய் பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து களி போட்டு தாங்க அரியணும். நம்ம களி போட்டு நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன்.
ஜீரகத்தோடு அரை ஸ்பூன் போடுறேன். களி அரிஞ்சு வச்சுருக்கிறேன் வெண்டைக்காவை அதில் போடுறேன். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் வெண்டைக்காய். உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஏன்னா அந்த வளவளப்பு இருக்கும் வெண்டைக்காயில். தண்ணி ஊற்றினா அப்படியே குழண்டு போயிடும், வீணாக்கிறோம். அதனால் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். மூடி போட்டு வேக வச்சுருவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மேகி பாக்கெட்டு பாதி இது இருந்துச்சுங்கன்ட்டு அதையும் போடுறேன். பொரியலுக்கெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், போட்டு பாருங்கள். தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மேகி பாக்கெட் மசாலா அது வந்து பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம செஞ்ச வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் போடுற வீடியோ முடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது.